நம்ம பொதுவாகவே ஒரு முட்டையில் ஒரு ஆம்லேட்டோ இல்லை ஒரு ஹாஃப் பாயிலோ தாங்க போட்டிருப்போம். பட் நான் இன்றைக்கி ஒரே முட்டையில் பல ஆம்லேட் பல ஹாஃப் பாயில் எப்படி போடுறது அப்படின்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல நமக்கு தேவையான அளவுக்கு முட்டையை எடுத்து வச்சுக்கலாம். அதை நான் இப்போ வந்து ஒரு 12 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம ஃப்ரீசர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்துட்டு இந்த மேலே இருக்க ஷெல்லை வந்துட்டு நம்ம எடுத்துடணும், இல்லைனா வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து இந்த தோலெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறேன், ஷெல் வந்து நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து ஷெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவுலேயே நம்ம வந்து தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் உங்களுக்கு மொத்தமாக வேணும்னா மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மெலிசாக வேணுமோ எப்படினாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்லைஸாக ஹரிசாண்டலாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ஆம்லேட் போட ரெடி பண்ணிடலாம். ஸோ தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண முட்டையை ஒன்று ஒன்றா இதில் ட்ராப் பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி இருக்குங்களா? ஸோ அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஹாஃப் பாயிலாகவும் ஒரு பக்கமே வந்து வேக வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 பக்கம் திருப்பி போட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நீங்கள் வந்து பெப்பரோ இல்லை மிளகாய் தூளோ இது மேலே வந்து நீங்கள் தூவிக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இது பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் முட்டை வந்து பெரிய சைஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இந்த பக்கமும் வெந்ததும் நம்மளோட ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ஒரே முட்டையில் இத்தனை ஆம்லெட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேக்காக இருக்கும். இதை வந்து நான் 2 பக்கமும் திருப்பி போட்டு பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து நான் ஹாஃப் பாயில் மாதிரியே பண்ணியிருக்கேன், அதையுமே நான் காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். இது பாருங்கள், நான் திருப்பி போடலை, ஹாஃப் பாயில் மாதிரி அதே ஒரே பக்கமே மட்டும் வேக வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஒரே முட்டையில் பல ஹாஃப் பாயில் பல ஆம்லெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கு எல்லாமே கூட ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுதான் அந்த ஹேக். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதுக்கு சீசனிங்க்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக மிளகாய் தூளும் உப்பும் கலந்து நான் இது மேலே தூவி சர்வ் பண்ண போகிறேன். இது நீங்கள் சாண்ட்விச்சஸ்க்கு நடுவில் கூட நீங்கள் ஒரு 2 இல்லை 3 முட்டையோ வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த எக் ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.